Hi friends, welcome to Rangish FX Trader. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் கிடைக்கும். அண்ட் ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அண்ட் இந்த வீடியோ எந்த மாதிரி இருக்க போகுது அண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாஸஸில் எந்த மாதிரி சொல்லி கொடுப்பீங்க, எங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒரு வீடியோ இது. ஸோ இது வந்து இன்னைக்கான அனாலிசிஸ் நான் மார்னிங்கே சொல்லிட்டேன் குரூப்பில். ஸோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அந்த பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா பை சைடு செல் சைடு அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸும் சொல்லி எந்த இடத்துல பை பண்ணுங்கிற சிக்னல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு, அதாவது நான் கிளாஸில் என்ன கவர் பண்ணுவேன் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு வீடியோ, ஓகேவா? ட்ரெண்ட் வித் ட்ரெண்ட் பிரேக் அவுட்ஸ் அண்ட் அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் எங்கிருந்து ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ வந்துட்டு ஸோ வந்துட்டு நம்ம யூடியூப்காக நம்ம வந்துட்டு போடுறோம், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போடுறோம், ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் நம்ம எப்பவுமே நான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ட்ரெண்டுக்கு. ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பொறுத்தளவில் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால அங்கே சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. ஸோ நான் எப்பவுமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ட்ரெண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஒரு மார்க்கெட் அப்படின்னா நார்மலா இந்த மாதிரி போகும், ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் இந்த மாதிரி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போகும். அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஹையும் பிரேக் ஆயிருக்கும், ஓகேவா? இது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓகேவா? எல்லா ஹையும் பிரேக் ஆகிட்டே இருக்கும், எந்த லோவுமே பிரேக் ஆயிருக்காது, ஓகேவா? ஸோ எல்லா ஹையுமே பிரேக் ஆயிருக்கும், எந்த லோவும் பிரேக் ஆயிருக்காது. லோ மீன்ஸ் இப்போ அந்த ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் லோ இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஸோ ஜஸ்ட் அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லா ஹையுமே பிரேக் ஆயிருக்கும், ஸோ லோ பிரேக் ஆயிருக்கும், ஓகேவா? இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நான் லைன் மாதிரி போட்டு வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் கிளாஸ்லையும் எடுக்கிறது இதுதான். ஸோ நார்மலா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்ல தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே ட்ரெண்ட் லைன் வரையணும், ஓகேவா? அப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் லைன் எங்க வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட்ல வரையணும். அண்ட் நம்ம டிரா பண்ற மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் நான் டிராயிங்ல இந்த மாதிரி சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்போர்ட்ல தான் வரையணும். சப்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ, அதாவது இது வந்து ஹைன்னு சொல்லுவோம், ஹையர் ஹைன்னு சொல்லுவோம், இது ஹையர் லோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோல தான் நம்ம வந்துட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனை வரையணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோல தான் நமக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுறது நமக்கு தெரியும் அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நார்மலா இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல நீங்க எப்படி ட்ரேட் எடுத்திருப்பீங்க, எல்லாருமே சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிதான். இந்த ட்ரெண்ட் இப்படி பிரேக் அவுட் ஆகும், ஸோ ரீடெஸ்ட் ஆகும், கீழே போயிடும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ரீடெஸ்ட் ஆகலாம், ரீடெஸ்ட் ஆகாம போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல் ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இந்த செல் ஆர்டர் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருக்கிற ஹைல தூக்கி போடுவோம், டார்கெட்டை வந்துட்டு நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆரும் செகண்ட் சப்போர்ட்ல தூக்கி போடுவோம். இப்படிங்கிறத நார்மலா வந்துட்டு எல்லாருமே ட்ரேடிங்ல சொல்லி தரது. பட் நாம என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கிறதே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். நார்மலா எல்லாரும் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுற இடத்துல நீங்க ட்ரேட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன பொறுத்தளவுல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல ட்ரெண்ட் லைன் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு அதிகமான செல் ஆர்டர்ஸ் தேவைப்படும். ஏன்னா மார்க்கெட் பை சைடு மூவ் ஆயிட்டே போகுது. ஸோ இங்க அதிகமான செல் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆனால்தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணும். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். கேரக்டர் சேஞ்சுங்கிறது ஸோ லோ பிரேக் ஆகுறது சொல்லுவோம். ஸோ இந்த கேரக்டர் சேஞ்ச் இதெல்லாம் விட்டுருங்க, இப்போதைக்கு நான் இதை சொல்லி தரேன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல அதிகமான செல் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைனை எனக்கு பிரேக் அவுட் பண்ண முடியும். ஸோ அதிகமான செல் ஆர்டரை மார்க்கெட் எங்க போய் கலெக்ட் பண்ணும், அதிகமான செல் ஆர்டர்ஸ் எங்க இருக்கும், பெண்டிங் ஆர்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான ஆர்டர்ஸ் ஒன்று ஓபியில் இருக்கும் ஆர் சப்ளை ஜோன்ல இருக்கும், ஓகேவா? சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன்லாம் தனி சாப்டர், அது வந்து நான் இதில் சொல்லித்தர வரல, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ளை ஜோன் ஆர் ஒரு ஓபியில் வந்துட்டு என்ன இருக்கும், செல் ஆர்டர்ஸ் இருக்கும். சப்ளை ஜோன் சொல்லிக்கலாம் ஒரு ஓபின்னு சொல்லிக்கலாம். நான் வந்துட்டு பிரைஸ் செக்ஷன் படி போறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் அதிகமான செல் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல
அதிகமான செல் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு இருக்குங்கிறதே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுறதுக்கு எங்க இருந்து ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற சப்ளை ஜோன் ஆர் இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த சப்ளை ஜோனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், என்னென்ன ஆர்டர் பிளாக்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பரான சப்ளை ஜோன்ல வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடும். அண்ட் இந்த ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத நமக்கு தெரியறதுக்காக இங்க நம்ம ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ்க்காக வெயிட் பண்றோம். ஓகேவா? ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்ல இந்த மாதிரி கேண்டில்ஸ் விழணும், இந்த மாதிரி ஜோன்ல இந்த மாதிரி கேண்டில்ஸ் விழணும். ஒன்றும் இல்லை, பாடியை விட விக் வந்துட்டு ஒரு 2 மடங்கு பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் வந்துட்டு இந்த ஏரியால விழுந்துச்சு அப்படின்னா, ஸோ வாட் இஸ் இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது, அதாவது கேண்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட ஒரு செல் ஆர்டர்ஸ் உங்களுக்கு இங்க கலெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத இந்த கேண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த கேண்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இங்க அதிகமான செல் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து தாராளமா நீங்க வந்துட்டு செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் நமக்கு இந்த சப்ளை ஜோன்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு மேலேயும் ஆர் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டிலோட விக்ல ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டை வந்துட்டு ஸோ இங்க இருக்கக்கூடிய செகண்ட் சப்போர்ட் ஆர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல தூக்கி வச்சிருவோம். ஓகேவா? ஸோ இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு ஃபேக் பிரேக் அவுட்ஸ்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அண்ட் வந்துட்டு இது மூலமா நமக்கு ஸ்டாப் லாஸையும் கம்மி பண்ணி டார்கெட்டை வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூலமா ஸ்டாப் லாஸையும் கம்மி பண்ணிக்கலாம், டார்கெட் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் நான் சொல்றேன், மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண இடத்துல எந்த இடத்துல இருந்து அதிகமான செல் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆர்டர்ஸ் மார்க்கெட் கலெக்ட் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்துடும். இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க எனக்கு இன்வெர்டட் ஹேமர் தான் விழணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நார்மலா இந்த மாதிரி கேண்டில் விழும். இந்த மாதிரி கேண்டில் விழும். இது விழுந்தோன்னு இது ஹேமர் இல்லையே, இன்வெர்டட் ஹேமர் இல்லையே, இங்க நான் போய் இதை வந்துட்டு எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு கேட்க கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இந்த பாடியை விட செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து 2 மடங்கு பெருசா இருக்கணும். ஓகேவா? அதாவது அந்த ப்ரெஷரை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கேண்டிலோட ஓப்பனிங் க்ளோஸ் ஹை அதாவது ஹை லோ ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாத்தையும் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம என்ன அப்படின்னா, அங்க பையர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கா, செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ அந்த கேண்டில் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க வந்து செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமா ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்ல வருது. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஹேமர் தான் வரணும், அதுதான் வரணும் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல ஒரு ட்ரேட் எடுத்துடலாம். இதையே நான் வந்துட்டு அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு போறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப் ட்ரெண்டுக்கு சொல்லிட்டேன், இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு நான் போறேன். ஓகே, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் லைனை எங்க நம்ம டிராப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம டிராப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப அதோட சப்போர்ட்ல நம்ம டிரா பண்ணிக்கிறோம். மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்கிறப்ப, அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப நம்ம அதோட ரெசிஸ்டன்ஸ்ல நம்மளோட ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு மூவ் ஆயிட்டே இருக்கு. இப்போ நமக்கு இங்க அதிகமான பை ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆனாதான் நமக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? நார்மலா நம்ம என்ன படிச்சிருப்போம், இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும். ஸோ பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்மளோட ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்மளோட பை ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டாப் லாஸை தூக்கி கீழே வைக்கணும். டார்கெட்டை வந்துட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். பட் என்னோட கிளாஸ்ல நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் எங்க இருந்து ஆக போகுதுங்கிறதையே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? சோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும்னா எனக்கு என்ன தேவை, அதிகமான பை ஆர்டர்ஸ் தேவை. ஸோ அதிகமான பை ஆர்டர்ஸ் எங்க இருக்கும், பை ஆர்டர்ஸ் எங்க இருக்கும், பை லிமிட் ஆர்டர்ஸ் எங்க செட் பண்ணிருப்பாங்க, இங்க இருக்கிற டிமாண்ட் ஜோன் ஆர் இங்க இருக்கிற ஓபில செட் பண்ணிருப்பாங்க. இந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனி சாப்டர். ஸோ இதை வந்துட்டு நீங்க இதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் சோன் ஆர் ஒரு எஸ்எம்சி படி பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும், அதிகமான பை ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த அதிகமான பை ஆர்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன பார்க்க போறேன், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா, இந்த ஜோன்லையும் எனக்கு வந்துட்டு ஒரு கேண்டில் விழணும். எந்த மாதிரி கேண்டில் அப்படின்னா, அங்க விழுந்திருக்கிறது மாதிரி ஆப்போசிட்டா எனக்கு வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் விழணும். விழுந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு இங்கேயும் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் இந்த இடத்துல விழணும், இந்த ஜோன்ல விழணும். விழுந்துருச்சு அப்படின்னா இந்த கேண்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இங்க வந்துட்டு அதிகமான பையர்ஸ் வந்துட்டு நீங்க கேட்குற பையர்ஸை வந்து இந்த மார்க்கெட் கலெக்ட் பண்ணிருச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்றதுக்கான குவாலிட்டிஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, நீங்க தாராளமா இங்கே உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடும், ஸ்டாப் லாஸ் வச்சிடும். இது மூலமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம பிரேக் அவுட்ல எடுக்கிறதுக்கும் இது மூலமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா வச்சா போதும், அண்ட் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட்ஸை நம்ம வந்துட்டு தவிர்க்க முடியும். ஓகேவா? ஸோ நார்மலா ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த ட்ரெண்ட் எங்க இருந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ என்னோட கிளாஸஸ்க்கான ஒரு சின்ன டெமோ மாதிரி தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டுக்கு பார்த்து சும்மா ஒரு லைவ் மார்க்கெட்ல பார்த்துருவோமா, இந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது சும்மா ஒரு சின்ன லைவ் மார்க்கெட்ல பார்த்துருவோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். ஸோ இன்னையோட அனலைசிஸ் இது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல போச்சு, பட் வந்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கணும். பிரேக் அவுட் ஆகாம 4 ஹவர் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணனால மார்க்கெட் பை சைடு போச்சு. ஸோ நான் காலையிலேயே சொல்லிட்டேன் குரூப்ல. ஸோ அதனால இப்போ நமக்கு தேவைப்படல. ஓகேவா? விட்டுருவோம். ஓகே, இங்க ஏதாச்சும் இந்த இடம் பாருங்களேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் வரைகிறதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட், அதாவது இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்ல வந்து இது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. ஓகே, ஸோ இந்த எவ்வளவு இடத்தையும் மறந்துருங்களேன். இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கப்ப எனக்கு என்ன தேவைங்க, இந்த மார்க்கெட் எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தேவை. இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா அதிகமான பையர் செல்லர்ஸ் தேவை. ஸோ அதிகமான செல்லர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான செல்லர்ஸ் வந்து எப்பவுமே சப்ளை ஜோன்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த சப்ளை ஜோனை டிரா பண்ணிக்கிறேன். சப்ளை ஜோனுக்கு தனி சாப்டரே இருக்கு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த சப்ளை ஜோனை மார்க் பண்ணிக்கிட்டேன். எஸ்எம்சி படி சொன்னீங்கன்னா நீங்க ஓபி சொல்லுவீங்க. ஓபி வந்து அது நமக்கு சப்ளை ஜோனுங்கிறது வேற, ஓபிங்கிறது வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ளை ஜோனை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியணும். அண்ட் அது தெரியறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க உள்ள ஒரு சப்ளை ஜோன் ஆர் ஒரு ஓபியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, நாங்க சொல்லியிருக்கேன்ல கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கேண்டில் தேவை. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா அதிகமான பை ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அது பிரேக் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா பாடியை விட வெக்கு பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ஷன் கேண்டில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஜோனுக்கு மேலேயும் டார்கெட் எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல வச்சிருவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வச்சு வரைக்கும் வச்சிருவேன். ஸோ டார்கெட் ஹிட் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா கரெக்டா ஹிட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல அந்த பிரேக் அவுட் எங்க ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் இப்போ அப் ட்ரெண்ட்ல டிரா பண்ணி காட்டினேன். இதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும், நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க வந்துட்டு உங்களால ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நார்மலா ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் எப்போ டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும், எப்போ வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் அப் சைடுக்கு சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இதை பார்த்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஓரளவு உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஸோ
முடிஞ்சிச்சுன்னா இதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரா பண்ணி வச்சுட்டு இது மூலமா கூட ட்ரேட் எடுக்க பாருங்க. கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.